குவைத்தை துவைத்தெடுத்த ஈரான் மீண்டும் வெடித்தது தீவிர போர். கச்சா எண்ணெய்க்கு பெரிய ஆப்பு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்கி 100 நாட்களை கடந்தாலும் கடந்த சில வாரங்களாக தாக்குதல் ஏதும் இல்லாமல் பேச்சுவார்த்தை கட்டத்திலேயே இருந்தது. ஆனால் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மூலம் மீண்டும் வளைகுடா பகுதியில் தாக்குதல்கள் துவங்கி தினமும் சைரன் சத்தம் கேட்டு வருகின்றது. இந்த நிலையில் குவைத் நாட்டின் விமான சேவை இன்று தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிரடி தாக்குதல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குவைத் நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் குவைத் நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்கள் தாய் நாட்டிற்கு செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டுள்ளனர். இதனால் குவைத்திற்கு வரவேண்டிய மற்றும் அங்கிருந்து புறப்பட வேண்டிய அனைத்து சர்வதேச வணிக விமானங்களும் மாற்றுப்பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டு வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பிரிவு அமெரிக்க படைகளுக்கு எதிராக பதில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக ஈரான் செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் சுமார் 18 இலக்குகளை ஈரான் தாக்கியிருப்பதால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குவைத்தை துவைத்தெடுத்த ஈரான் மீண்டும் வெடித்தது தீவிர போர். கச்சா எண்ணெய்க்கு பெரிய ஆப்பு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்கி 100 நாட்களை கடந்தாலும் கடந்த சில வாரங்களாக தாக்குதல் ஏதும் இல்லாமல் பேச்சுவார்த்தை கட்டத்திலேயே இருந்தது. ஆனால் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மூலம் மீண்டும் வளைகுடா பகுதியில் தாக்குதல்கள் துவங்கி தினமும் சைரன் சத்தம் கேட்டு வருகின்றது. இந்த நிலையில் குவைத் நாட்டின் விமான சேவை இன்று தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிரடி தாக்குதல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குவைத் நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் குவைத் நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்கள் தாய் நாட்டிற்கு செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டுள்ளனர். இதனால் குவைத்திற்கு வரவேண்டிய மற்றும் அங்கிருந்து புறப்பட வேண்டிய அனைத்து சர்வதேச வணிக விமானங்களும் மாற்றுப்பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டு வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பிரிவு அமெரிக்க படைகளுக்கு எதிராக பதில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக ஈரான் செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் சுமார் 18 இலக்குகளை ஈரான் தாக்கியிருப்பதால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.